அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு, நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. பாவம் செய்யாதபடி தடுத்தது யாரா? கர்த்தர். இந்த நாட்களில் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நம்மளுடைய கரத்தின் நிமித்தம் செய்கிற கிரியைகள், கண்கள் நிமித்தம் செய்கிற இச்சைகள் எல்லாத்துக்கும் விலக்கி பாதுகாக்கிறவர் கர்த்தர் நம்மளோட என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த அபிமெலேக்கு, அவனுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? அந்த ஸ்லாக்கியத்தை வச்சிருந்தாரு. அவன் ஒரு ராஜா தான். அவன் அநேக தவறுகள் செஞ்சிருக்கலாம். ஆனா அபிமெலேக்கோடு யார் இருந்தா? கர்த்தர் இருந்தா. அவர் சொல்றாரு அந்த இடத்துல, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். இந்த நாட்கள்ல தடுக்கிற அனுபவம் உண்டாகணும். ஏசப்பா, அந்த நாட்கள் நம்ம ஒவ்வொரு நொடியும் கேட்கணும், ஏசப்பா நீங்க சொல்லுகிற பாதையில் நான் என்ன செய்யணும்? நடக்கணும். நீங்க விரும்பாத காரியத்துக்குள்ள நினைச்ச கூடாது, அடி எடுத்து வைக்க கூடாது. நீங்க விரும்பாத பாவம் எனக்குள்ள நினைச்ச கூடாது, வரக்கூடாது. அது எதா இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? கண்டித்து என்ன செய்யணும்? உணர்த்தணும். நீங்க என்னோடு பேசணும். அப்படி நல்ல ஒரு தெளிவோடு அபிமெலேக்கோடு எப்படி கர்த்தர் பேசினாரோ அப்படிப்பட்ட ஒரு பேசுதல் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? உண்டாகட்டும். அந்த அபிமெலேக்கை பார்த்து கர்த்தர் சொல்ல, உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். இருதயத்தை அறிகிற தெய்வம் யாரு? கர்த்தர். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர் யாரு? கர்த்தர். அப்ப அந்த நாட்கள் நமக்கு தேவனாய் அவரை வைத்திருக்கும் போது, அவரை நாம் சார்ந்து இருக்கும் போது, நமக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷர்களை யாரும் நம்மளை நினைச்ச முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. அப்ப யோசிப்பு பார்த்தோம்னா, அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு கேட்கிறான். அப்ப அவனுக்குள்ள என்ன செய்யல? பாவம் வரல. அவனுக்குள்ள தேவன் இருந்தார். அதனால அவனுக்குள்ள என்ன செய்யல? பாவம் வரல. இவனுக்குள்ள அபிமெலேக்குள்ள தேவன் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனுடைய இருதயத்தை பார்த்து அவன் என்ன செஞ்சாரு? அவனுக்கு நீதியாய் அதை செய்தார். அவன் அந்த பாவம் செய்யாதபடி தடுத்தார். ஆனா யோசேப்புக்கு உள்ள ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இருந்தாரு. அதனாலதான் அவன் கேட்கிறான். யோசேப்பு கேட்கிறான். ஆதியாகமம் 39:9 கேட்கிறான், ஆண்டவரே அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில பாவம் நம்மளை நினைச்ச கூடாது, மேற்கொள்ள கூடாது. மனுஷன் நம்ம நினைச்ச கூடாது, மேற்கொள்ள கூடாது. அதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 124வது சங்கீதத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பாவம் நம்மளை மேற்கொள்ளாம இருக்கும்னா, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பு. சத்ருவின் கைகளுக்கு நம்முடைய ஆத்துமா எப்படிமா தப்பிக்கொள்ளுமா? இந்த நாட்கள் அப்படிப்பட்ட அனுபவம் உண்டாகணும். சத்ருவின் கைகளுக்கு நம்மளுடைய ஆத்துமா என்ன செய்யணும்? தப்பிக்கணும். நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு என்று கண்ணி தெரித்தது. நம்மளுக்கு விரோதமாய் சுற்றில் இருக்கிற கண்ணிகள் இந்த நாட்களில் தெரிவிக்கப்படணும். கண்ணிகள் மாற்றப்படணும். கண்ணிகள் அகற்றப்படணும். கண்ணிகள் தெரி கொண்டு போகணும். அது ஒருபோது நமக்கு விரோதமா நினைச்சக்கூடாது, எழும்பக்கூடாது. நாம் தப்பினோம். இந்த நாட்கள் நாம் என்ன செஞ்சோம்? நாம் தப்பினோம். நமக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் தான் தப்பினோம்னு சொல்லப்பட்டிருக்கணும். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம் தப்பினோம். நாம் நம்ம ஆண்டவருக்கு நேரா திரும்பும் போது நம்மளுடைய சந்ததிகளை என்ன செய்யும்? தப்பு.